Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு புது பைத்தன் ப்ரோக்ராம் தான். ஸோ என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஓரியன்டான ப்ரோக்ராம். ஸோ இன்டர்வியூ இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப இன்டர்வியூ ஃபேவரட்டான ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு ஸோ இன்டர்வியூ ஃபேவரட்டான ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஃபுல் சென்டென்ஸில் யூசர்கிட்ட இருந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸை வந்துட்டு இன்புட்டாக வாங்கிட்டு அந்த இன்புட்டாக வாங்கின ஃபுல் சென்டென்ஸில் ஒரே ஒரு சப்ஸ்ட்ரிங் மட்டும் வந்துட்டு நிறைய தடவை வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்னா என்ன புரிஞ்சாதான் மட்டும் வந்துட்டு இது புரியும். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போது ஸ்ட்ரிங்னா நமக்கு புரியும் இல்லையா. ஸோ அதாவது ஒரு லெட்டர் கொடுத்தா கூட அது ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்பர்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரிங் தான். அதே மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இப்போ வந்து வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குன்னா அதுவும் வந்துட்டு ஸ்ட்ரிங் தான். ஸோ ஸ்ட்ரிங்னா நமக்கு தெரியும், பட் சப்ஸ்ட்ரிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ சப்ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள், த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்துட்டு இங்கே கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இங்கே நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கேப்பே இல்லாமல் கொடுக்குறேன். ஓகே, த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸோ நம்ம சேனலோட நேம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சப்ஸ்ட்ரிங். அதாவது த வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங், வேர்ல்டுன்ற ஒரு சப்ஸ்ட்ரிங், ஆஃப்ன்ற ஒரு சப்ஸ்ட்ரிங், எஜுகேஷன் ஒரு சப்ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு த போடுறேன், அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு ஆஃப் போடுறேன், மறுபடியும் வந்துட்டு கேப்பை விடாமல் த போடுறேன். இப்போ ஒரு சப்ஸ்ட்ரிங் 3 தடவை வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா த வந்துட்டு இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஹோல் சென்டென்ஸ், அந்த ஹோல் சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு யூனிக்கான வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சப்ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுனாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ண தான் வந்துட்டு பைத்தானில் நாலேஜ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து எத்தனை தடவை, அதாவது ஒரு சென்டென்ஸில் மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கணும். அது பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு என்னோட ப்ரோக்ராமை எழுத போகிறேன். ஸோ அதனால் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன், சப்ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன்னா ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இந்த எஸ்ன்றதான் நம்மளோட பேராமீட்டர், இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட வேல்யூ இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த செட்டுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட எலமெண்ட்ஸை ஒன்றா எடுத்து ஸ்டோர் பண்ணி அதில் ரிப்பீட்டான எலமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதில் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சேம் எலமெண்ட் புதுசாக வரும் இல்லையா, அதை மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ சொல்லும்போது குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, கோட் பண்ணும்போது கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்டி செட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ கேர் செட்டுன்ற வேரியபிளில் ஒரு எம்டி செட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட எம்டி செட்டு. ஸோ இந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் கொடுத்துட்டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அப்கமிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லெஃப்ட். தென் இதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ் லென்த்னு ஒரு வேரியபிள். ஸோ இதெல்லாமே எதுக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இதெல்லாமே வந்துட்டு ஒரு பர்பஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ பர்பஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபார் லூப் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபார் லூப்பில் என்ன அப்படின்னா ஃபார் ரைட் இன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரைட் இன் தென் லெஃப்ட் மேக்ஸ் லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்கமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபார் ரைட் இன் ரேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்செல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சுன்ற கீவேர்டு தான் வந்துட்டு ஃபார் லூப் வந்து நீங்கள் நிறைய தடவை எழுதிருக்கலாம், பட் வந்து இந்த ரேஞ்சுன்றது எதுக்குன்னு தெரியல அப்படின்னா ஸோ சிம்பிள், நம்மளோட லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றத இந்த கீவேர்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்புட் எவ்வளவோ எத்தனை எலமெண்ட்ஸ் அதில் இருக்கோ அத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆகணும். ஸோ அதனால் லென்த் ஆஃப் இஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வைல் அப்படின்றத கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வைல் என்னன்னா ஜஸ்ட் வந்துட்டு வைல் லூப் தான். ஸோ இந்த வைல் லூப்பில் என்ன அப்படின்னா நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வைல் லூப்பில் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வைல் லூப் ரன் ஆகணும் அப்படின்னா வைல் லூப் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி என்ன ஆகும், அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எஸ் ஆஃப்னு கொடுத்துக்கிறேன். இந்த எஸ் ஆஃப்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரைட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரைட்டுன்றது நமக்கு தெரியும். இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு
யூனிக் எலமெண்ட்டோட வேல்யூ தான் வந்துட்டு இந்த ரைட் அப்படின்றது. ஸோ என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரைட்ன்ற ஃபஸ்ட்டு 0 அப்படின்னா இந்த இந்த 0 அப்படின்றது என்ன போகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்மளோட இன்புட்டு, இந்த நம்மளோட இன்புட்டாக கொடுத்த அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரைட்டோட இண்டெக்ஸ் எவ்வளோ 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டை என்ன செக் பண்ண போகுது அப்படின்னா, கேர் செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட செட். ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட எலமெண்ட் அது இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்தால் மட்டும்தான் அது லூப் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஓகே, ஸோ கேர் செட் டாட், ஸோ டாட், ஓகே டாட்லாம் எது கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நம்மளோட இந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு இந்த எஸ்ன்ற அந்த எஸ்ன்ற லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண எலமெண்ட் அந்த கேர் செட் அப்படின்ற அந்த செட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம அதே எலமெண்ட் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஏன்றது 2 தடவை வந்திருக்கு அப்படின்னா மொதல் ஒரு ஏ வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிமூவ் ஆஃப் கொடுத்துட்டு எஸ் ஆஃப் லெஃப்ட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் எதுக்காக அப்படின்னா, ஸோ இங்கே லெஃப்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ரைட்டோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்களேன். 3ல் என்ன வந்திருக்கு, ஏ வந்திருக்குன்னு கன்சிடர் பண்ணுங்க. 3ல் வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏ. ஓகே, ஸ்கெமான்ல இல்லை 3ல் வந்துட்டு ஏன்னு வந்திருக்கு. ஸோ 3th இண்டெக்ஸில் அதே மாதிரி 0th இண்டெக்ஸ்லையும் ஏ வந்திருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு ஒரே எலமெண்ட் 2 தடவை வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து ஏவை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக லெஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் என்ன இருக்குது 0. அப்போ என்ன பண்ணுவோம், 0ல் ஏ இருக்குது, ரிமூவ் பண்ணிடும். 3ல் வந்து ஏவை மட்டும் வந்துட்டு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரே எலமெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்திருக்கு, ஆனால் 2வது தடவை வரும்போது பழசா ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுறோம். ரொம்பவே சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பழசா எலமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே கூட ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் அப்படின்ற அதோட வேல்யூ வந்துட்டு 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு வேற ஒரு லெட்டர் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்தாலுமே கூட அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஓகே ஸோ இந்த வைல் லூப் அப்படின்றது. ஸோ வைல் லூப் வந்துட்டு முடிச்சிட்டோம். பட் இப்போ வந்துட்டு நமக்கு ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வைல் லூப்போட பர்பஸை முதல்ல சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு லெட்டர் வந்துட்டு 2 தடவை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பழசை ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வைல் லூப்னு சொன்னேன். பட் ஆனால் வந்துட்டு ஒரு தடவை அது வரவே இல்லை, இப்போ தான் அது புதுசாக வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஸோ என்ன அப்படின்னா, அந்த செட்டுக்குள்ள என்னோட வேல்யூ வந்துட்டு எடுத்து ஆட் மட்டும் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஆட் ஆஃப்ன்ற கீவேர்ட். ஸோ நம்மளோட வேல்யூ எங்கே இருக்குன்னா எஸ்ன்ற செட்டுக்குள்ள இருக்கு. அதில் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ரைட்ன்ற இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார் லூப் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்துட்டு இதோட பர்பஸ். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு யூனிக்கான சப்ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதோட லென்த்தை வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு மேக்ஸில் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா, so max length is equal to max of max length கொடுத்துட்டேன். ஓகே ஸோ இங்கே மேக்ஸ் லென்த்னு கொடுத்துட்டேன். ஸோ மேக்ஸ் லென்த் தென் ரைட் மைனஸ் லெஃப்ட். ஓகே, ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் லென்த்தோட வேல்யூ தென் வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கா, அதாவது வந்து ரைட்டு மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1. இப்போ ரைட்டோட வேல்யூ 3 அண்ட் லெஃப்டோட வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னா 3 minus 0 வாட் 3 தான். 3 + 1 4. ஓகே, ஸோ 4ன்னு வரும். மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ 3 அப்படின்னா 4 பெருசா 3 பெருசானா ஆப்வியஸ்லி வந்து 4 தான். ஸோ அப்படின்றப்போ மேக்ஸ் லென்த் வந்து 4ன்னு கன்சிடர் பண்ணிடும். ஸோ இதான் வந்துட்டு இங்கே நடக்குது. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஓகே ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ஓகே, தென் இதை வந்துட்டு ஃபார் லூப்புக்குள்ளே வந்து இந்த கோடை எழுதிடக்கூடாது, கொஞ்சம் கீழே வந்து. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே எழுதணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுத வேண்டிய கோடு. ஸோ அதனால் வந்துட்டு இன்டென்டேஷன் எரர்லாம் வரும் பைத்தானில். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக உள்ளே எழுதணும். ஸோ இங்கே எழுதுனீங்க அப்படின்னா எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இங்கே எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கும் அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா,
ஸோ ஏன்னா இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் வந்து நமக்கு புரியணும். ஸோ அதுக்கு அதை இங்கே வந்துட்டு கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட இன்புட் என்னென்னா ஏபிசின்னு கொடுக்குறேன். ஸோ ஏபிசி மறுபடியும் ஏபிசி கொடுத்துட்டு சிபின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட இன்புட். இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்புட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டாக போகிறப்போ இந்த நான் கொடுக்குறேன் இல்லையா இந்த ஹோல் செட் அப்படின்றது இன்புட்டை கொடுப்பேன் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்புட் டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போயிட்டு தென் வந்துட்டு அடுத்து கண்டிஷன்ஸ் செக் பண்ண வேண்டியதான். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போது இதில் லென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 8 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ இதில் லென்த் வந்துட்டு 8, ஃபார் லூப் 8 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஆகாது. இனிஷியலாக கேர் செட்டுன்ற செட்டு 0ல் இருக்குது. அப்படின்றப்போ இந்த நம்ம கன்சிடர் பண்ணுற எலமெண்ட் இங்கே இருக்காது. ஸோ அதாவது கேர் செட்டில் இருக்காது. ஸோ அதனால் ஒயில் லூப் வந்துட்டு ஃபஸ்ட் ரன் ஆகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேர் செட்டில் வந்து நம்மளோட எலமெண்ட் அதாவது ரைட்டோட வேல்யூ 0. இதில் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 0ன்ற இண்டெக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0ன்ற இண்டெக்ஸில் ஏ இருக்குது. ஸோ ஏவை கொண்டு போய் எங்கே அப்பன் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேர் செட்டில் அப்பன் பண்ணிடும். ஓகே, ஸோ ஏவை வந்துட்டு கேர் செட்டில் அப்பன் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஃபஸ்ட்டு கேசட்டில் ஸ்டோர் ஆக போகிறது ஏ தான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு லூப் வந்து நிற்க போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸ் லென்த்தை செக் பண்ணும். மேக்ஸ் லென்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு 0ல் இருக்குது. ஸோ இங்கே மேக்ஸ் லென்த்தோட என்ன அப்படின்னா மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ நம்ம ஒவ்வொரு டைம் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ இனிஷியலாக ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இனிஷியலாக 0ன்னு கொடுத்துருக்கோம். இதில் ரைட்டோட வேல்யூ இனிஷியலாக 0, லெஃப்டோட வேல்யூ 0 தான் செட் பண்ணியிருக்கோம். 0 - 0 0 0 + 1 1. ஸோ இங்கே 1ன்றதா மேக்ஸிமம் லென்த்து. ஸோ மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ 1ன்னு செட் பண்ணும். அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது, சாரி செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 தான். ஸோ இங்கே மேக்ஸ் லென்த்து 1 தான் செட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்மளோட லாஜிக் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதிலே புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீன்றது உள்ளே போகும். பீன்றது வந்துட்டு கேர் செட்டில் இருக்கான்னு செக் பண்ணும். கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிடும் அப்படின்னா பீன்றத கேர் செட்டில் வந்துட்டு அப்பன் பண்ணிடும். ஓகே, ஸோ கேர் செட்டில் அப்பன் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ இப்போ ரைட்டோட வேல்யூ 1, லெஃப்டோட வேல்யூ இப்போவும் 0 தான். ஸோ 1 - 0 1, 1 + 1 2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்னு 2 வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சா அதாவது செட்டுக்குள்ளே. ஸோ அப்படின்றப்போ இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ 2ன்னு அப்டேட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ அப்டேட் ஆகிறது இந்த லைனில் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஒர்க்கிங் ஃப்ளோ. பட் ஆனால் இது மட்டும் ஓகே, நம்மளோட மிச்ச கேரக்டர்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு சி போனோம் அப்படின்னா, ஸோ சியை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சியோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 2 சி வந்துட்டு உள்ளே போகும். ஸோ இங்கே ஒயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சியை வந்துட்டு அப்பன் பண்ணிடும். ரைட்டோட வேல்யூ 2. ஸோ 2 - 0 2 2 + 1 3. ஸோ மேக்ஸிமம் லென்த் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஏ போகும். ஸோ இப்போ தான் வந்துட்டு நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஏவோட இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ என்ன 3. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒயில் லூப் கண்டிஷனில் அதாவது 3ன்ற இண்டெக்ஸில் ஏ இருக்குது. இந்த ஏன்றது கேர் செட்டில் இருக்கான்னு செக் பண்ணும். ஆல்ரெடி ஏன்றது நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஏ வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயில் கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ உள்ளே போயிட்டு என்ன பண்ணும், கேர் செட்டை ரிமூவ் எஸ் ஆஃப் லெஃப்ட். லெஃப்டோட வேல்யூ எவ்வளோ 0. 0ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு ஏ. ஸோ ஏ வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்டோட வேல்யூ 0ல் இருந்தால் 0 + 1. ஸோ 1 வந்துட்டு அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த லைன் ஏன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்ல இருக்க ஃபுல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ் ஆஃப் ரைட்னா ரைட்டோட வேல்யூ 3. ஸோ 3ல் என்ன இண்டெக்ஸ், 3ன்ற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது ஏ. ஸோ ஏ வந்துட்டு அப்டேட் பண்ணிடும். ஸோ நம்மளோட ரிசல்ட் இருக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிசிஏ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணும், ஸோ 4th இண்டெக்ஸில் என்ன இருக்குது பி. ஸோ பி உள்ளே போனோடனே என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா பின்றது 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி ஆல்ரெடி இருந்ததா ஒயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் என்ன இருக்குது 1. ஸோ ஆல்ரெடி 1 இம்ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ 1ன்றது இருக்குமா. ஸோ இந்த 1 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஸோ ஓகே ஷோர். ஸோ ஸோ இப்போ 1ன்ற வேல்யூவில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பீன்ற கேரக்டர் இருக்குமா. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 4th இண்டெக்ஸ்லேயும் பி தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ஏற்கனவே இருந்த ஒரு பீன்ற கேரக்டர் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் தென் வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்த பீன்ற வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அப்பன் பண்ணும் இந்த லைனில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் லென்த். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே ரைட்டோட வேல்யூ ஆல்ரெடி 4, லெஃப்டோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ 4 - 1 3, 3 + 1 4. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரைட்டோட வேல்யூ 4. ஓகே, ஸோ ஓகே சார் 4ன்னு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபிசின்னு இருந்தது. ஸோ அடுத்து இது போயிடுச்சோம்னா இப்போ பிசிஏன்னு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சி உள்ளே போகும். சி வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து சி அப்பன் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிறது வந்துட்டு ஏபிசின்னு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீன்றது உள்ளே போகும் இல்லையா. சீன்றது போச்சு அப்படின்னா ஸோ இப்போது லென்த்தோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3ல் இருக்கும். ஸோ 3ல் இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சி அப்பன் பண்ணும். இங்கே 3ல் ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு சி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சியை வந்துட்டு அப்பன் பண்ணிடும். அடுத்து பி இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பின்றது போயிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பி என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லாஸ்ட்டில் இருக்க பி வந்து அப்பன் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அதிகமான டைம் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் அப்படி என்ன அப்படின்னா ஸோ இந்த ஏபிசின்றது தான். இந்த ஏபிசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏபிசின்னு 3 கேரக்டர் இருக்கா. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சராகவும் வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் இன்புட் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். ஸோ இதில் எஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு சாரி எஸ் வேண்டாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இருங்க ஃபங்க்ஷன் டேட்டாவே கால் பண்ணிடுவோம். ஓகே ஸோ லாங்கஸ்ட்டு ஸோ ஃபங்க்ஷனை டேட்டா கால் பண்ண போகிறேன். ஸோ லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங். ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இன்புட்டை கொடுக்கணும். ஓகே ஸோ இதுக்குள்ள இன்புட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் முதலே சொன்னேன் இல்லையா. ஸோ ஏபிசி தென் வந்துட்டு என்ன கொடுக்கலாம் சிபின்னு கொடுப்போம். ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்புட். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு கோடை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அன்னேம்லேருந்து கரண்ட் ஃபைல் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா பிரிண்ட் பண்ணாமல் அவுட்புட் வராது. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே கோடெலாம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, எரரே வராமல் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணலை, சாரி. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளோட அவுட்புட் வந்துடும். ஓகே ஸோ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா 3ன்றது அவுட்புட்டாக வரும்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்றது அவுட்புட்டில் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸுக்கு வந்துட்டு ஸோ தி வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.